லார்ட். ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் முதல் 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. பாபிலோனிய சிறையிருப்பின் ஆரம்ப வருடங்களில் காணப்பட்டதான பாபிலோன் தான் எசேக்கியேல் புஸ்தகத்தின் வரலாற்றின் பின்னணியாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே அந்த முதல் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன் என்று சொல்லி தான் கண்ட தரிசனத்தை அங்கே முதல் அதிகாரத்திலே அங்கே எரேமியா எழுதுகிறார். பெரும்பாலும் இந்த காலம் எசேக்கியேலின் வயதை குறிக்கிறது என்று வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். கிமு 597 பாபிலோனுக்கு கைதிகளாக கொண்டு வரப்பட்ட சிறைப்பட்டவர்களோடு அந்த எசேக்கியேல் வாழ்ந்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3 நிலைகளாக எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு யூதர்கள் நேபுகாத் நேச்சார் ராஜாவால் சிறைபிடிக்கப்பட்டவர்களாக கொண்டு செல்லப்பட்டார்கள். கிமு 605 தேர்ந்தெடுக்கப்பட்ட சில யூத வாலிபர்கள் பாபிலோனுக்கு கடத்தப்பட்டார்கள். தானியேலும் அவனது 3 நண்பர்களும் அக்கூட்டத்தில் இருந்தார்கள். கிமு 597 சுமார் 10,000 கைதிகள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அவர்களில் ஒருவனாக எசேக்கியேல் இருந்தார். கிமு 586 எருசலேம் நகரமும் தேவாலயமும் நேபுகாத் நேச்சாரின் சேனைகளால் முழுவதுமாய் அழிக்கப்பட்டது. அப்பொழுது அங்கே இருந்த மீதியானவர்கள் பெரும்பான்மையினர் பாபிலோனுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டின் வரலாற்றிலேயே மிக இருண்ட காலமாக இருந்த சமயத்தில்தான் எசேக்கியேலின் தீர்க்கதரிசன ஊழியம் நடைபெற்றது. எசேக்கியேல் என்பதற்கு தேவன் பலப்படுத்துகிறார் என்று அர்த்தமாம். எசேக்கியேல் ஒரு ஆசாரிய குடும்பத்தில் தோன்றி தன்னுடைய முதல் 25 வருடங்களை எருசலேமிலே கழித்தார். கிமு 597 கைதியாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டு தேவாலயத்தின் ஊழியம் செய்யும்படி ஆசாரிய பயிற்சி பெற்று கொண்டிருந்தார். அதுக்கு பின்பதாக 30வது வயதில் தீர்க்க தரிசன அழைப்பும் தெய்வீக நியமனமும் எசேக்கியேல் பெற்றுக்கொண்டார். அதன் பின்பு 22 ஆண்டுகள் தேவனுக்கு ஊழியத்தை செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ நெருக்கங்கள், எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் தேவனுடைய ஊழியத்தை உத்தமமாய் செய்து முடித்த இந்த எசேக்கியேலை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாபிலோன் வந்து சேர்ந்து 4 ஆண்டுகள் கழித்து கிமு 597 ஆசாரியனாகிய எசேக்கியேல் தீர்க்கதரிசன அழைப்பை பெற்றுக்கொண்டார். கேபார் நதி அண்டையிலே அங்கே கைதிகளோடு இருந்ததை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. பாபிலோனுக்கு தென்கிழக்கு பகுதியில் 50 மைல் தூரத்தில் ஐப்ராத் நதியில் கப்பல்கள் கடந்து செல்லும் கால்வாயாக இந்த பகுதி இருக்கலாம் என்று சொல்லி வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டதான காரியத்தை குறித்து 2வது அதிகாரத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரம் தரிசனங்களை பெற்றுக்கொள்கிற அதிகாரம். அங்கே எப்படி ஒரு புசல் காற்று வீசும்போது அதோடைய கூட அக்கினியும் அந்த அக்கினியின் நடுவிலே சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்து அங்குள்ள காரியங்கள் எல்லாம் முதல் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்திலே தேவன் எசேக்கியேலை பார்த்து, மனுப்புத்திரனே, உன் கால் ஊன்றினில் உன்னுடனே பேசுவேன் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிற காரியத்தை குறித்து 2வது அதிகாரம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனுப்புத்திரனே என்று எசேக்கியேலை ஆண்டவர் 90 முறைகளுக்கு மேலாக அழைத்திருக்கிறார்.
இந்த பெயரான தீர்க்கதரிசியின் மனித தன்மையும் பலவீனத்தையும் வலியுறுத்தி தன்னுடைய ஊழியத்தில் நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவரின் பலப்படுத்தும் வல்லமையை சார்ந்தே எசேக்கியேல் இருக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நினைவுறுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவரே இயக்கி ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆவியானவரே ஊழியத்தின் அடிப்படை. ஆவியானவரே ஒரு ஊழியக்காரனை அவர் ஏவ வேண்டும், நடத்த வேண்டும், செயல்பட வேண்டும், கிரியை செய்ய வேண்டும். அதுதான் மகிமையான ஊழியம். அந்த ஊழியத்தை தான் எசேக்கியேல் இங்கு செய்து கொண்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். மனுப்புத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனாயிராமல் நான் உன்னோடே சொல்கிறதை கேள், உன் வாயை திறந்து உனக்கு கொடுக்கிறதை புசி என்று சொல்லி நீட்டப்பட்ட ஒரு புஸ்தகத்தை எசேக்கியேல் பெற்றுக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது. 3வது அதிகாரத்திலும் மனுப்புத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரத்தில் போய் அவளோட பேசு என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தம்முடைய மக்களுக்கு தேவ நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் இந்த சூழலிலே இருந்தது. தேவ செய்தியை எசேக்கியேல் பெற்றுக்கொண்டு அதை அறிவிக்கும் முன்பு அதற்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை ஊழியம் நிறைவேற்றுக்கு முன்பதாக முழுவதுமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நமதாக்கி கொள்ள வேண்டும். அதை உட்கிரகிக்க வேண்டும். அதற்கு பின்பதாக இந்த ஊழியத்தை, அந்த வார்த்தைகளை அங்கே ஆண்டவர் யாருக்கு சொல்ல விரும்புகிறாரோ ஜனங்களுக்கு அந்த வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும். அதுதான் ஊழியத்தின் அடிப்படை. அந்த காரியம் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டதான காரியங்கள். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயின் வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஆண்டவர் எச்சரிப்பின் செய்தியை எசேக்கியேல் மூலமாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்தார். கர்த்தருடைய மகிமை உண்டாவது. அவர்கள் என்ன சொன்னாலும் ஊமையனாய் இருப்பாய் என்று 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தில் நான் என் உன் வாயை மேல் வாயோடு ஒட்டி கொள்ள பண்ணுவேன். நீ அவர்களை கடிந்து கொள்கிற மனுஷனாயிராமல் ஊமையனாய் இருப்பாய். அவர்கள் கலக வீட்டார். நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைத்தார் என்று அவர்களோட சொல்வாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். அவர்கள் கலக வீட்டார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தர் தமது வார்த்தையை நமக்கு தருகிறார் என்று சொன்னால் அது எச்சரிப்பின் சத்தமாக இருந்தால் கவனமாக கேட்டு நம் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியாக வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும். அப்படியாக உன்ன தேவன் தாமே நம்மையும் இந்த 3 அதிகாரங்கள் வசனம் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. சுகத்தையும் பலத்தையும் தந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.